ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஏன் அப்படின்னா ஈட்டிங் சேலஞ்ச் நிறைய பண்ணி பார்ப்பேன். ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். என்னது நான் பேசினே இருக்கும்போது சுற்றி காமிக்கிறேன். நைட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஹோட்டல் இன்னைக்கு என்ன விளாக்னா ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஈட்டிங் சேலஞ்சுனா எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு இல்லைன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கி வீட்டில் வச்சு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டலுக்கே வந்து ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறோம். ஹோட்டலுக்கே போய் ஈட்டிங் சேலஞ்ச் தான் நீங்கள் பண்ண போகிறோம். அதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இது வரைக்கும் இது யாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. என்ன மெனுன்னு போய் பார்த்துட்டு சொல்லலாம். போயிட்டு ஆர்டர் சொல்லிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா வச்சு தான் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட்றோம் பார்த்தா நைட் டைம் வேணாம், அதனால ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால பரோட்டா வச்சு ஈட்டிங் சேலஞ்ச். அது ஃபஸ்ட்டு மூணு தான். ஏன்னா இதுவே தோசை ரைஸில் இருக்குது பெருசாக, அதனால 3 மட்டும் வச்சு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். வந்து ஏதோ ஒரு 10 நாளாக சாப்பிடாம இந்த மாதிரி பரோட்டாவே ஊற்று பார்த்துன்னு 10 நாளாக இல்லை, 1 வருஷமா சாப்பிடல. அதனால் சொல்கிறேன் தவிர எனக்கு நாக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3. பரோட்டா எதிரில் இருக்கும்போது என்ன பேசுறதுன்னே தெரியல. சாப்பிடணும்னு ஆசையாக வருது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலில் ஈட்டிங் சேலஞ்சு பார்த்தோம். ஒரு கலக்கி ஒன்று பத்தியவர இதே சாப்பிட்றேன்னு பாரு. பெருசாக இருக்குது பரோட்டா. கலக்கிலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு நீனா தான் எப்பவுமே ஜெயிப்பார். நான் ஜெயிக்கவே மாட்டேன். ஆனால் அவர் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலான்னு சொன்ன உடனே பண்ணலாம், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அதே சாப்பிட்டு டேஸ்ட்டாக எல்லாத்தையும் சாப்பிடுவேன். இந்த ஈட்டிங் சேலஞ்சில் அதிகமாக யார் சாப்பிட்றாங்களோ, அதிகமாக சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஆளுக்கு 3 தான். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் பின்னர். இல்லை இன்னும் திறமை தான் வாங்கி கூட சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சால்னா இருக்கு பாப்பா, சால்னா சிக்கன் சால்னா தான். அதுக்கு சிக்கன் புராதி பொறுக்கி ஏன் இலையில போடுறாரு. கலக்கி வச்சுன்னு சாப்பிட்றாரு. நல்லா டேஸ்டாக. ரோட்டு பக்கத்துலேயே ஹோட்டல். ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்ற டேஸ்டாக கிடைக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டே ஈட்டிங் சேலஞ்ச் மாதிரி இருக்குது உனக்கு? ஆமாம், இதுதான் இருக்குது. லாஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண பாரு, வேறு லெவல். அம்மா, அப்பா, அக்கா ரம்யா இல்லைல்ல, நீ, நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்து 65. அம்மாவுக்கு அங்கே இருக்கும் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா போய் பாருங்க கண்டிப்பாக. அதுதான் நாங்கள் கடைசியாக எடுத்த ஈட்டிங் சேலஞ்ச். ஏன்னா எனக்கு ஒரு 65 வந்துதுண்ணா. பரோட்டாலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு
இல்லை பரோட்டாலாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது தான். மைதா இல்லை, மைதா அதிகமாக சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட 1-2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். அதான் சொன்னல, நான் காலையில் விரதம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் ஒரு பரோட்டா 2 ரூபாய், அதுக்கப்புறம் 5 ரூபா, அதுக்கப்புறம் 6 ரூபாய், 10 ரூபாய். இப்போ இங்கே வந்து ஒரு பரோட்டா 20 ரூபாயாம். சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. சாப்பிட்ருப்பேன் போனால் போதும். ஆஹா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு நானே எத்தனை பாட்டு தான் நானே வின் பண்ணுறது. பொய் போனால் போதும், ஜெயிச்சுட்டு போ. அவர் 2வது சாப்பிடும் போதே என்னால் முடியல கூடான்னு சொன்னார். பொய் சொல்கிறதுனா நீ ஆச்சு எனக்கு விட்டு கொடுத்தாச்சு. பரோட்டாலாம் அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க. சப்பாத்தி தான் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும். பரோட்டாலாம் ஹெல்த்தி இல்லை, அன்ஹெல்த்தி ஃபுட். மைதாவில் இப்போ நான் ஒரு வாட்டி சாப்பிடுவோம், 2 வருஷம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம். 2 வருஷம் சாப்பிட்றேன், 2 வருஷங்களுக்கு அப்புறம் சாப்பிட்றேன்றேன். 2 வயசுல சாப்பிட்டேன். ஒரு நைஸ் தோசை எடுத்துனாண்ணா. யாருக்கு? யாரு வின்னு? நானா? பரோட்டா சாப்பிட்டேன், நைஸ் சாப்பிட்டேன். இந்த நைஸ் நீ நைஸ் பண்ணது. நான் இலையில ஊந்து தான் நான் சாப்பிட்டேன்ப்பா. நீ பேர் மிச்சம் வச்சுட்டேன். இந்த சேலஞ்சோட வின்னர் 2 பரோட்டா சாப்பிட்டு ஒரு பரோட்டா எடுத்து என்கிட்ட வச்சுட்டான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிஜமா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. தீனா உண்மை சொல்லு. நீ ஒன்று வச்சுட்ட, நான் 3த்தையுமே சாப்பிட்டேன். நான் தான் வின்னர். நீயே சொல்லிட்டேன். அதை சாப்பிட முடியல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒத்துக்க மனசுனாலும் அதான் உண்மை. சரி சரி இருந்தால் சாப்பிடு. வேணாமா? சரி ஓகே, இதை கேன்சல் பண்ணுறோம் அந்த பரோட்டா. இந்த போட்டியோட வின்னர் நீதானா? நீதானா இது? நீயா? ஆமா. ஓஹோ, தெளிவுபடுத்திட்டேன். கேட்டு நான் தான் வின்னர். ஃபைனலா வின்னர்? ஓஹோ, தேங்க்ஸ் தீனா. சாப்பிட்டது ஏதோ எப்படி சொல்றது, நெஞ்சில நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் உட்கார வை நின்னா? இதுல உப்பு போட்டு தானே குடிக்கணும். ஆமா, உப்பு போட்டு குடிக்கிற பழக்கம் தான் உனக்கு இல்லையா? டேஸ்ட்மே இல்லை. டேஸ்டா? அப்படின்னா பண்ற சால்னா எடுத்து ஊற்றிக்கிறேன் ஒன்று உள்ள. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏற்கு மறுக்கா பேசிக்கிறேன். புரியுது? நல்லா இல்லையா? ஒண்ணுமே இல்லை, சப்புடுக்குது. சரி, 2 நிமிஷத்துல போகுது. பவர் என்ன எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட் மாதிரி அவரை பார்த்தா எனக்கு சிரிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீனா விளா கப்பிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.